ஹலோ வாரியர்ஸ். இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் உங்க லைஃபை சேவ் பண்ணலனாலும் கண்டிப்பா ஷேக் பண்ணும். ஒவ்வொரு வருஷமும் உங்க லைஃப்ல இருக்க ரிப்பீட் பட்டனை பிரஸ் பண்றது யாருன்னு தெரியுமா? நீங்க தாங்க. நியூ இயர் வருது, ஆனா ஓல்டு ஹேபிட்ஸே ரிப்பீட் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறோம், பட் எண்ட் ஆஃப் த இயர் பார்த்தா அதே பேட்டர்ன்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறோம். இப்ப 2026 a life as a creator or as a loser, உங்களோட சாய்ஸ். Don't let 2026 happen to you, make it happen because of you. 2026ஆம் ஆண்டையும் கடந்த வருடங்கள் போலவே கடந்து செல்லாம 26ஆம் ஆண்டுல உங்களுடைய பல அபரிவிதமான வளர்ச்சியால முடிவுகளால நீங்க உங்க 2026 வெற்றிகரமான ஆண்டா மாத்துறதுக்கான ஃபார்முலாவை இந்த வீடியோல பார்ப்போம். வாரியர்ஸ், எத்தனை பேருக்கு 2025 தொடங்கின மாதிரி இருந்துச்சு, அதற்குள்ள நம்ம டிசம்பர் மாசத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்கு? லைஃப்ல பெருசா எதுவுமே மாறல, சேம் ஜாப், சேம் பாஸ், சேம் சுச்சுவேஷன், சேம் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னு எல்லாமே போன வருஷம் என்ன இருந்துச்சோ, 2024 என்ன இருந்துச்சோ, 2023 என்ன இருந்துச்சோ அதே சுச்சுவேஷன்ல தான் நீங்க இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைஃப்ல நீங்க சரியான ஸ்விட்சை ஆன் பண்ணலன்னு தான் சொல்லணும். லைஃப்ல எதுவுமே மாறல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது ஒரு மிஸ்டேக் இல்லைங்க, அது ஒரு பேட்டர்ன். இஃப் யூ டோன்ட் பிரேக் யுவர் பேட்டர்ன், யுவர் பேட்டர்ன் வில் பிரேக் யுவர் ஃபியூச்சர். நீங்க எதையாவது மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான பேட்டர்னை மாத்தாம லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நீங்க இருக்கிற அதே ஹேபிட்ல தான் இப்பவும் இருக்கிறீங்க, அடுத்த ஒரு வருஷமும் இருக்க போறீங்க அப்படின்னா வேற மாற்றத்தை எப்படிங்க நீங்க எதிர்பார்க்க முடியும்? வாரியர்ஸ், நான் கேட்க போற இந்த கேள்வி வெரி டஃப் கொஸ்டின். கொஸ்டினுக்கு நீங்க ரெடியா? 2022ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? 2022ல நீங்க புதுசா கத்துக்கிட்டதை வச்சு 2023ல நீங்க என்ன மாற்றத்தை உங்க லைஃப்ல கொண்டு வந்தீங்க? 2023ல வந்த மாற்றத்தினால 2024ல உங்க லைஃப் ஸ்டைல்ல என்ன மாறி இருந்துச்சு? 2024ல மாறின லைஃப் ஸ்டைல்னால 2025 முடிவுல இருக்கிறோம். இப்ப எந்த அளவுக்கு பெட்டரான சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க இருக்கிறீங்க? இப்ப 2022ல நீங்க எதையுமே புதுசா கத்துக்கல அப்படின்னா 23 பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கும், 24லயும் பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கும், 25லயும் ரிப்பீட் ஆயிருக்கும், 26லயும் அதுதாங்க ரிப்பீட் ஆகும். இப்ப நீங்க லைஃப்ல பெருசா எதை மாற்றணும்னாலும் மாற்ற வேண்டியது லைஃபோட பேட்டர்னை. இஃப் யூ டோன்ட் பிரேக் யுவர் ஓல்ட் ஹேபிட்ஸ், ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் நியூ சேஞ்ச் இன் யுவர் லைஃப்? நீங்க ஒரு 2 வீலர்ல 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற BMW காரை முந்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்படிங்க முடியும்? நீங்க அந்த ஸ்பீடுக்கு போகணும்னா அந்த ஸ்பீட்ல போற என்ஜின்ல டிராவல் பண்ணணும். அந்த ஸ்பீட்ல போற என்ஜின் தான் பிரேக்கிங் பேட்டர்ன்ஸ். 2026 உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச லைஃப்ல கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எனக்கு மாற்றம்லாம் வேணாங்க, நான் இப்படியே இருக்க இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னா இப்பவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. வாரியர்ஸ், லைஃப்ல எந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகணும்னாலும் சேஞ்ச் ஆக வேண்டியது உங்க டிசிஷன்ல. பர்த்டேல சேஞ்ச் வராதுங்க, நியூ இயர்ல சேஞ்ச் வராதுங்க. சேஞ்ச் வரணும் அப்படின்னா நீங்க எடுக்கிற அந்த ஒரு முடிவுல தான் இருக்கு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு நீங்க முடிவு பண்ணதுலயே நீங்க 2026வது வருடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ரிஷியேட் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ், பேட் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் சே எஸ், ஐ எம் கோயிங் டு மேக் அ கிரேட் சேஞ்ச் இன் 2026. ஒரு மனுஷன் 10 வருஷமா ஒரே கம்பெனில வேலையில இருக்காரு, ஒரே மாதிரியான வேலையை ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஒரே மாதிரியான சேலரி, ஒரே மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ், இப்படி எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னாக்க அவர் வாழ்க்கையில பெருசா வளரணும் அப்படிங்கிறது எப்படிங்க நடக்கும்? இப்ப நீங்க ஒரு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா வேலையை விட்டுருங்கன்னு சொல்லல, ஆனால் நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் எந்த அளவுக்கு உங்களை முன்னேற்ற பாதையில கொண்டுட்டு போகுதுங்கிறத நீங்க செக் பண்ணணும். நான் ஒரு ஸ்கூலுக்கு செமினார் கிளாஸ் எடுக்க போயிருக்கிறப்ப ஒரு டீச்சர் சொன்னாங்க, சார் நான் 15 வருஷமா இந்த ஸ்கூல்ல வேலை செய்யறேன், 15 வருஷமா நான் தான் எல்கேஜி டீச்சர். அந்த டீச்சரை நான் அப்ரிஷியேட் பண்றேன். அவங்க அந்த அளவுக்கு டெடிகேஷனா அந்த சின்ன கிட்ஸோட ஹேண்டில் பண்றதுல சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணி பண்றாங்க. இப்ப அவங்க ஒருவேளை அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வருஷம் நான் அடுத்த 3 வருஷத்துல பிரைமரி கிளாஸ் கோஆர்டினேட்டர் ஆகணும், இல்ல அடுத்த 5 வருஷத்துல நான் வைஸ் பிரின்சிபல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்து
அதற்காக அவங்க நியூ ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் புதுவிதமான முயற்சிகள்ல ஈடுபட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்திருக்கலாம். வராததுக்கான ரீசன் அவங்க அந்த ஒன் டிசிஷனை மிஸ் பண்ணதுதான். இப்ப நான் என்னோட பார்வையில நீங்க 10 வருஷமா ஒரே வேலையில ஒரே மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம் எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு. அது உண்மை இல்லைங்க. நீங்க ஒரு வருஷ எக்ஸ்பீரியன்ஸை பேட்டர்ன் மூலமா 10 வருஷம் ரிப்பீட் பண்ணியிருக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு வருஷ எக்ஸ்பீரியன்ஸை 10 டைம்ஸ் ரிப்பீட்டடா பண்ணியிருக்கிறீங்களான்னு? A new year means nothing if you take the same old you into the new year. ஒருவேளை நீங்க நியூ இயர்ல ஒரு புது மனிதரா புதுவிதமான வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க எடுக்க வேண்டிய அந்த ஒரு முடிவு 1% growth daily. வாரியர்ஸ், 2026ல ஒரு பெரிய மாற்றம் உங்க லைஃப்ல நடக்கணும் அப்படின்னாக்க இப்ப ஒரு நோட் புக் எடுங்க, எழுதுங்க. My 2026 is going to be directed by me. நான் தான் என்னோட 2026 வாழ்க்கைக்கான டைரக்டர் அப்படின்னு எழுதுங்க. 2026ல எப்படியெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வாரியர்ஸ், உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்க நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போவீங்க. டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க. நீங்க சொல்றத வச்சு டாக்டரும் டயக்னோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு லைஃப் டயக்னோசிஸ் இப்ப நாம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். வாரியர்ஸ், நீங்க எழுதின அந்த ஒரு லைன் ஐ ஆம் த டைரக்டர் ஆஃப் மை லைஃப் இன் 2026 அப்படிங்கிறத பொறுத்து நாம லைஃப் ஒரு 8 வீல் இருக்க பஸ் கூட கம்பேர் பண்ணுவோம். ஒரு பஸ்ல 8 வீல்ல 2 வீல் பஞ்சர் ஆயிருச்சு அப்படின்னாக்க அந்த பஸ் நார்மலா சக்சஸ்ஃபுல்லா அதோட டெஸ்டினேஷனை ரீச் ஆக முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது மாதிரி லைஃபுக்கு 8 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீல்ஸ் இருக்குங்க. அதை நான் லைஃப் வீல் அப்படின்னு சொல்றேன். இந்த 8 லைஃப் வீலுக்கும் நீங்க அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்கலாமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், இன்னையில இருந்து 21 டேஸுக்கு கண்டினியூஸா 2026 சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கான வீடியோஸ் போடுவேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பிக் தேங்க்யூ. நீங்க 2026 சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக போறீங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் 2026 சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணும் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த லைஃப் பஸ்ஸோட 8 வீல்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 வீல்ஸ், த ஃப்ரண்ட் 2 வீல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஹெல்த் அண்ட் வெல்த். ஹெல்த் விதவுட் வெல்த் இஸ் வேஸ்ட், வெல்த் விதவுட் ஹெல்த் இஸ் அட்டர் வேஸ்ட். இப்ப ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு நம்ம சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு ஹெல்த் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நம்ம ஹை ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் ஹப் சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்றோம். கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அலர்ட்டா வந்துடும். லைஃப் பஸ்ஸோட செகண்ட் வீல் வெல்த். மணி இஸ் நாட் எவ்ரிதிங், பட் வித்தவுட் மணி எவ்ரிதிங் பிகம்ஸ் டிஃபிகல்ட். வாழ்க்கையில பணமே பிரதானம் அப்படிங்கிறது இல்லைங்க. பட் பணம் இல்லைன்னா எல்லா விஷயங்களும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அதனால ஹவு யூ கேன் மேக் மோர் மணி அப்படிங்கிற விஷயங்களை எப்படியெல்லாம் நீங்க ஈஸியாகவும் சுலபமாகவும் அதிக பணம் சம்பாதிக்கலாம், அதற்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத பத்தியும் நெக்ஸ்ட் 21 டேஸ் கண்டினியூஸா நம்ம சேனல் மூலமா நம்ம கத்துக்கலாம். லைஃப் பஸ்ஸோட 3வது வீல் கரியர், உங்க ஜாப், உங்க ப்ரொஃபஷன். இப்ப நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, ஒரு இடத்துல ஒரு எம்ப்ளாயர் கிட்ட வேலைக்கு இருந்தாலும் சரி, நீங்க என்ன தொழில் செய்யறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய மரியாதை இந்த சமுதாயத்துல தீர்மானப்படுத்தப்படுது. ஒருவேளை சொல்லலாம் எல்லா தொழிலும் தெய்வத்திற்கு சமம், எந்த தொழில் பண்ணாலும் மனிதர்களை சமமாக மதிக்கணும் அப்படிங்கிற எல்லா பிலாசபிஸ்க்கு மத்தியிலையுமே நாம டாக்டருக்கும் டீச்சருக்கும் ஒரு பிசினஸ் மேனுக்கும் கொடுக்கிற மரியாதைய மற்ற சிறு சிறு தொழில்கள் செய்யறவங்களுக்கு கொடுக்கறது இல்லை இல்லையா? ஏன்? இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற எல்லா குழந்தைங்களும் நீ பெரிய ஆளாய் என்ன ஆக போற அப்படின்னாக்க 80% சில்ட்ரன் சொல்றது என்னன்னா, நான் டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன், நான் பிசினஸ் உமன் ஆக போறேன், பிசினஸ் மேன் ஆக போறேன் அப்படின்னு ஒரு ஹை ப்ரொஃபைல் ப்ரொஃபஷன்ஸை மட்டும்தான் சொல்றாங்களே தவிர ஆர்டினரியா நான் விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது இல்லை. பட் விவசாயத்தையும் ஒரு நல்ல தொழிலா செய்யுதுனாக்க அதற்கான திறமைகளை வளர்த்துக்கிட்டு செஞ்சா 100% சக்சஸ்ஃபுல்லா ரிச் பீப்புளா வாழ்றதுக்கான வழிகள் இருக்கு. ஆனால் அதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொண்டு செய்யணும். ஸோ ஹவு டு க்ரோ இன் யுவர் கரியர் அப்படிங்கிறத பத்தியும் நெக்ஸ்ட் 21 டேஸ்ல நம்ம சேனல் மூலமா நிறைய கத்துக்கலாம். இந்த லைஃப் பஸ்ஸோட 4th வீல்
ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்ணக்கூடிய வீலுங்க அது. இந்த வீல் தான் மீதி எல்லா வீலையுமே கலெக்டிவா ஒரு டைரக்ஷனை நோக்கி கொண்டுட்டு போகிறது. தட் இஸ் ரிலேஷன்ஷிப் வீல். இந்த ரிலேஷன்ஷிப் வீல்ல ரைட் பீப்புள் வில் லிஃப்ட் யூ, ராங் பீப்புள் வில் ட்ரெயின் யூ. இப்ப ரிலேஷன்ஷிப்ஸை நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கரா 2026ல எப்படி பில்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள், எந்த மாதிரியான மனிதர்களை உங்க சர்க்கிள்ல இருக்கணும், உங்க சர்க்கிளுக்கு வெளியில இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல நீங்க தெளிவான ஒரு முடிவு எடுத்தா 2026 இஸ் கோயிங் டு பில்ட் யூ பெட்டர். இந்த லைஃப் பஸ்ஸோட 5வது வீல் பர்சனல் growth வீல். நீங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் மாறணும்னு நினைக்கிறப்ப மாற்ற வேண்டியது முதல்ல உங்களை தான். நீங்க மாறினால்தான் நீங்க தேவையான விஷயங்கள், நீங்க எதிர்பார்க்கிற மாறணும்னு நினைக்கிற விஷயங்கள் லைஃப்ல மாறும். அப்ப grow 1% டெய்லி அப்படிங்கிற பிரின்சிபிளுக்கு ஏத்த மாதிரி பர்சனல் growthக்காக உங்க டைம், மணி அண்ட் எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணுங்க. become unstoppable in 2026. The life busஸோட 6th wheel lifestyle. Your habits decide who you are. Your consistency decides where you want to go. நீங்க லைஃப்ல என்ன மாதிரியான மனிதரா மாறணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த மாதிரியான வளர்ச்சியை உங்களுக்குள்ள கொண்டு வந்து நினைக்கிறீங்களோ, that depends completely on your lifestyle. நீங்க எந்த மாதிரியாக ஒவ்வொரு நாளும் வாழ்றீங்களோ அதை பொறுத்து தாங்க 2026 365 நாட்கள், 54 வாரம், 7 நாட்களும் மாறப்போகுது. ஸோ நீங்க மாற்றணும்னு நினைச்சாக்க ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல் பில்டிங். எ பெட்டர் லைஃப் ஸ்டைல், எ கிரேட்டர் லைஃப். லைஃப் பஸ்ஸோட 7th வீல் கண்ட்ரிபியூஷன். கிவ் மோர் டு க்ரோ மோர். நீங்க என்ன விஷயங்கள்லாம் கத்துருக்கிறீங்களோ அதை பலருக்கு நீங்க சொல்லி கொடுக்கறதுனால மட்டும்தான் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். எங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டாக்க அடுத்தது அவங்க நல்லாயிருவாங்களோ, இவங்க பெரிய வளர்ப்பு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஷார்ட் மென்டாலிட்டியோட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வளர முடியாது. ஸோ த கண்ட்ரிபியூஷன் வீல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதையும் உங்களிடம் இருக்கிறதையும் இந்த சமுதாயத்துல வாழ்ற சக மனிதர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்க 2026 வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக போறீங்கன்னு அர்த்தம். டிசைட் ஃபார் அ கண்ட்ரிபியூஷன் கோல். லைஃப் பஸ்ஸோட லாஸ்ட் வீல் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீல் அப்படின்னாக்க த ஹாப்பினஸ் கோல். வாழ்க்கையில எதுக்காகங்க இது எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்றோம்? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தானே. மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போதாது, அதற்கான மனநிலையை நாம பில்ட் பண்ணணும். அதற்கு எது எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதையெல்லாம் தூக்கி தூர வச்சிடணும். லைஃபை ஃபோக்கஸ்டாவும் லேசர் கான்சென்ட்ரேஷனோடையும் கொண்டுட்டு போகணும்னாக்க நாம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நமக்கு எந்த விஷயங்கள்லாம் மகிழ்ச்சியை தருது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இருக்கு. இப்ப வாழ்க்கையில முன்னேறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரல, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் யூ ஆர் ரைட். பிகாஸ் ஹாப்பினஸ் வீல் சொல்றது அதுதான். உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய்யுங்க. அதற்காக தீய பழக்கங்கள் லைக் ஆல்கஹாலிசம், ஸ்மோக்கிங், இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2026ல அதை பிரேக் பண்ணுங்க. பிகாஸ் அது உங்களோட ஹாப்பினஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, இட் அஃபெக்ட்ஸ் த என்டையர் சொசைட்டி. உங்களோட ஃபேமிலி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட சர்க்கிள் எல்லாரையுமே அந்த ஹேபிட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பில்ட் ரைட் ஹேபிட்ஸ் ஃபார் யுவர் ஹாப்பினஸ். யுவர் அவுட்டர் சக்சஸ் இஸ் லிமிட்டட் பை யுவர் இன்னர் இம்பேலன்ஸ். நீங்க எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க உங்களுக்குள்ள எவ்வளவுக்கு இம்பேலன்ஸா இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சக்சஸ் மெட்ரிக்கே டெஃபினட் ஆகும். இப்ப நீங்க உங்களோட இந்த 8 வீலுக்கும் அவுட் ஆஃப் 10 ஒரு ரேங்கிங் கொடுங்க. எந்தெந்த வீலெல்லாம் 10 அவுட் ஆஃப் 10 உங்களால கொடுக்க முடியுமோ அந்த வீலை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எந்தெந்த வீலுக்கெல்லாம் லெஸ் தென் 5 இருக்கோ அதை உங்களோட ஃபர்ஸ்ட் 90 டேஸ் கோலா எடுத்துக்கங்க இப்பையிலிருந்தே. பிகாஸ் சக்சஸ்ஃபுல் பீப்புள் பிகின் their டே ஆன் த டே பிஃபோர். வெற்றியாளர்கள் அவர்களது நாளை முதல் நாள் மாலையிலிருந்தே தொடங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால as a successful people நீங்க 2026 ஜனவரி 1 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, இப்பவே தொடங்குங்க. 2026 உங்களுக்கு நிச்சயம் சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்கும். ஆனா ஆனஸ்டா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 2025 டிசம்பர் 31ஆம் தேதி நீங்க ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறப்ப என்ன கேள்வி உங்க மனசுல வரும்? நான் 2024ல இருந்த அதே நான் தானா, இல்ல 2025ல நான் மாறி இருக்கனா? மாறி இருக்கிறேன் அப்படிங்கிற ஆன்சர் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நிச்சயமா 26ல நம்ம ஃபோக்கஸ்டா செய்ய போற இந்த விஷயங்கள்
உங்களை மிகப்பெரிய வெற்றியாளரா மாற்றத்திற்கான ஃபார்முலாவை கண்டினியூஸா பார்ப்போம். ஒருவேளை அந்த கண்ணாடியில நீங்க பாக்குறப்ப நான் அதே சேம் தான், எனக்கு எல்லாம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னா ரிக்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க மாற்றணும்னு நினைக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் நிச்சயமா மாறும். நியூ இயர் விஷஸ் வருஷம் சேஞ்ச் ஆகுது, கேலண்டர் மாறுது, ஆனா நாம மாறல. இஃப் த பர்சன் இன் த மிரர் டஸ் நாட் சேஞ்ச், கேலண்டர் பிகம்ஸ் ஜஸ்ட் அ டெக்கரேஷன். நீங்க வருஷம் டிசைனா கேலண்டர் வாங்குறதுனால லைஃப் மாறாதுங்க. கேலண்டர்ல இருக்க நாட்களுக்குள்ள ஒவ்வொரு நாளிலையும் நமக்குள்ள என்ன மாற்றம் கொண்டு வந்தோம் அப்படின்னு நாம பார்த்தோம்னா லைஃப் கண்டிப்பா வெற்றிப்படியை நோக்கி போகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பா அவர் குழந்தைங்க கிட்ட ஒவ்வொரு நியூ இயர் டைம்லயும் சொல்லுவாரு, இந்த வருஷம் இனிமே நான் டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவேன், இனிமே உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, குழந்தைங்க வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க, அவங்க அப்பா அதே பேட்டர்ன்ல தான் இருந்தாரு. இப்ப அந்த பேட்டர்னை நீங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னாக்க மாற வேண்டியது வருஷங்கள்ல இல்லைங்க, நீங்க உங்களுக்குள்ள மாற்றம் கொண்டு வர்றதுக்கான 3 ஈஸி ஸ்டெப்ஸ் இப்ப பார்ப்போம். சோ வாரியர்ஸ், மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நமக்கு தேவை புதிய வருடம் இல்ல, புதிய நான். அந்த புதிய நானை நாம கொண்டுட்டு வரணும் அப்படின்னாக்க 3 விஷயத்துல கொண்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட், த கான்ஃபிடென்ட் யூ. த கான்ஃபிடென்ட் யூ பில்ட் ஆகணும் அப்படின்னாக்க உங்களுக்குள்ள ஓல்டு பேட்டர்ன்ஸ்ல இருக்கிறத என்னால பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரணும். தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கு, உங்களால முடியுங்கிற நீங்க நம்புறீங்க அப்படின்னா ரெண்டாவதா உங்களுக்கு தேவை த டிசிப்ளின்டு யூ. எப்ப நீங்க உங்களையே ஒரு வரைமுறைக்குள்ள உட்படுத்தி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசிப்ளின்டு யூ டெஃபினெட்லி வில் பிரிங் யூ ஆல் தட் யூ நீட் இன் யுவர் லைஃப். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க ஒரு வரைமுறைக்குள்ள வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே நிச்சயமா நீங்க 2026 வெற்றியான இயரா மாற்றலாம். மூன்றாவதாக, நீங்க உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான கான்பிடன்ஸ் இருக்கு, நீங்க உங்களை டிசிப்ளின் பண்ண தயாரா இருக்கிறீங்கன்னாக்க இப்போ உங்களுக்கு தேவை த ஆக்ஷன் டேக்கர் யூ. ஒவ்வொரு டைமும் லைஃப்ல நம்ம பல விஷயங்கள் பிளான் பண்ணுவோங்க. ஓகே, இப்பையில இருந்து தொடங்கலாம், அப்பையில இருந்து தொடங்கலாம்னு. தொடங்காமல் போகிறதுக்கான பல காரணங்கள் இருந்தாலும் டேக்கிங் ஆக்ஷன் எடுக்காதது தான் அதற்கான முதல் காரணமா இருக்கு. அதனால 2026க்கான மாற்றத்தை நாம இன்னையிலிருந்து தொடங்குறோம். அந்த மாற்றத்துக்காக நாம ஒரு டீல் வச்சுக்கலாமா? இன்னையிலிருந்து சரியா 21வது நாள் நாம 2026 நியூ இயரை செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த 21 நாளும் ரெகுலரா உங்களுக்காக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நாம மாறணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போடுறேன். ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ். உங்களால கண்டினியூஸா அந்த வீடியோவை பார்த்து அதற்கான வழிமுறைகளை உங்களுக்குள்ள செதுக்கிக்க முடியுமா? 21 டேஸ் டிசைன் யுவர் 2026 அப்படிங்கிற இந்த 21 டேஸ் சேலஞ்சில் டெய்லி அந்த வீடியோவை பார்க்குறப்ப நிச்சயமா இந்த 3 ஐடென்டிட்டி ஷிஃப்ட் உங்களுக்குள்ள வரும். வாரியர்ஸ், கமெண்ட்ல சொல்லுங்க, ஐ வில் சூஸ் நியூ மீ அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு 21 டேஸ் கண்டினியூஸா இந்த 10 to 15 மினிட்ஸ் வீடியோஸை பாருங்க. 2026 வெல்கம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் கான்ஃபிடன்ஸையும் கொண்டு வந்து டெஃபினட்டா ஒரு ஆக்ஷன் டேக்கரா நீங்க மாறுவீங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா, ஒவ்வொரு நியூ இயரோ பர்த்டே டைம்லயோ நாம எடுக்கிற டிசிஷன்ஸை ஒரு 3 to 4 மந்த்ஸ்லயே நாம மறந்துடுறோம். என்ன நியூ இயர் டிசிஷன் எடுத்தோம் இல்ல பர்த்டே டிசிஷன் எடுத்தோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாம போறதுக்கான காரணம் என்ன? எவ்ரி இயர் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபயர் பட் எண்ட்ஸ் வித் சாரோ. த ரீசன் இஸ் சிம்பிள், யூ ஃபர்கெட் ஆன் த வே, நாட் ஸ்டேயிங் ஃபோக்கஸ்ட். வருஷம் ஆரம்பிக்கும் போது ஸ்பீடா இருக்கும், ஆனால் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வந்தாக்க பாதி வருஷத்துக்கு மேல முடிஞ்சிருச்சு, சரி இந்த வருஷம் வேணாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிடுறோம். ஆனா இந்த வருஷம் 2026 அது மாதிரி இருக்கக்கூடாது. இத 12 மாசம்னு பார்க்காம, 54 வாரம்னு பார்க்காம, 365 நாட்கள்னு பார்க்காம 4 போர் அப்படின்னு பார்க்கலாமா? 4 போர் நாம இந்த 2026க்குள்ள நடத்த போறோம். முதல் போர் முதல் 90 நாளுக்கானது. முதல் 90 நாள்ல நீங்க பில்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய டிசிப்ளின். முதல் போர்ல உங்களையே நீங்க ஜெயிக்க போறீங்க. ஒரு வாரியரா நீங்க வெற்றியாளரா ஆகணும்னாக்க உங்க பழைய நீங்க புதிய நீங்களா மாறுறதுக்கான 90 டேஸ் கன்சிஸ்டன்ட் டிசிப்ளினை நீங்க பில்ட் பண்ணணும். எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்முலாவை என்னோட 21 டேஸ் சேலஞ்சில் சொல்லி கொடுக்குறேன். 90 டேஸ் டிசிப்ளின்டா உங்களை நீங்களே மெருகேற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க ஒரு ஸ்கில்ல அக்வயர் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. அதுதான் 2வது போர். அந்த 2வது போருங்கிறது அடுத்த 90 நாளைக்கு
ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ல சூஸ் பண்ணுங்க. அந்த ஸ்கில்ல நீங்க பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கான எல்லா வழிகளையும் எல்லா முயற்சிகளையும் எடுத்து ஒரு தனித்துவமான திறமையோட 2026ல நீங்க உருவாகலாம். நான் என்னோட லைஃப்ல இன்னைக்கு 93வது நாள் இந்த வீடியோ போஸ்ட் பண்றோம். 100 நாள் சேலஞ்சுன்னு நான் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி எனக்கு நானே வச்சுக்கிட்ட சேலஞ்ச் டெய்லி இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் ஒரு ரீல்ஸோ அல்லது ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவோ அப்லோட் பண்ணுவேன்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டேன். இது வரைக்கும் எல்லா வீடியோஸுமே நல்லா சக்சஸ்ஃபுல்லா கரெக்டா கன்சிஸ்டன்டா போட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க, தேங்க்யூ. இன்னும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் த சேனல், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. மூன்றாவது போர் த மணி வார், பணத்திற்கான போர். இந்த பணத்திற்கான போர் அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு போறது. நீங்க டிசிப்ளின்டா உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் செட்டை பில்ட் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த மணி வார்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிருவீங்க. அப்புறம் என்னங்க, நான்காவது போர் அப்படிங்கிறது கடைசி 3 மாதங்கள். இந்த கடைசி 3 மாதத்துல நீங்க டிசிப்ளின்டா ஒரு ஸ்கில்ல வளர்த்து அதன் மூலமா பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னாவே லெஜெண்ட் மோட் ஆன். நீங்க 2027 செலிப்ரேட் பண்றதுக்கு தயாரா இருப்பீங்க. நிச்சயமா 2026ல நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாமே 2027ல உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல்லான லெஜெண்டா கொண்டுட்டு போகும். இந்த பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமா நான் ஒரு டீடைல்டு வீடியோ, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க இப்ப போய் அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோல நான் பேசின ஃப்ளோவும் இந்த வீடியோல இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். அதற்கு காரணம் ஃபர்ஸ்ட் 90 டேஸ் எனக்கு நானே போட்டுக்கிட்ட அந்த 100 டேஸ் சேலஞ்சில் கன்சிஸ்டண்டா இருந்து தினம் தினம் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் வீடியோ போட்டதுனால இந்த அளவுக்கு எனக்கு நானே ஒரு ஸ்கில்ல பில்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் 2026 பல விதங்கள்ல பில்ட் பண்றதுக்கு இந்த 4 போர்ல ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலாவை 21 நாள் சேலஞ்சில் பிட் பை பீட்டா சொல்லித்தரேன். நிச்சயமா கண்டிப்பா நீங்களும் 2026 வெற்றிகரமான இயரா ஆக்கலாம். வாரியர்ஸ், ஒவ்வொரு நியூ இயர் டைம்லயும் நாம சோசியல் மீடியாஸ்ல ஸ்டேட்டஸ் போடுவோம், நியூ இயர் நியூ மீ அப்படின்னு. 2 அல்லது 3 வாரத்திலேயே சேம் மீ சேம் மெஸ் அப்படின்னு லைஃப் மாறி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு ஆகாம இருக்கணும்னா கண்டிப்பா 21 டேஸ் சேலஞ்சில் டெய்லி போடுற வீடியோவை பார்த்து 2026க்காக நாம எல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். 2026 சக்சஸ்ஃபுல்லான இயரா மாற்றுவோம். கோல்ஸ் எக்ஸைட்ஸ் யூ, ரூல்ஸ் ப்ரொடெக்ட் யூ. இப்ப நாம இதுல 8 வீல்ஸ் ஆஃப் லைஃப் பத்தி பார்த்தோம். 3 பேட்டர்ன்ஸ் நாம நமக்குள்ள மாற்றணும் அப்படிங்கறத பார்த்தோம். ஒவ்வொரு வருஷத்தையும் 4 பார்ட்டா பிரிச்சு 90 நாட்களா எப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் டிசிப்ளினை பில்ட் பண்ணணும், ஸ்கில்ஸை பில்ட் பண்ணணும், தென் நம்ம எக்கனாமி லைஃப் மாறும், தென் வி வில் செலிப்ரேட் வித் மொமெண்டம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். பட் இது வெறும் ஃபவுண்டேஷன் தாங்க, இது வெறும் பேசிக் தான். The 21 days is going to give you exact blueprint of 2026. இந்த 21 days சேலஞ்சில் உங்களுக்கு 2026க்கான பெர்ஃபெக்டான ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறேன். கம், டோன்ட் மிஸ். See you in the next video.